இப்போ வந்து நம்ம தமிழ் சீனியர் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, எழுத்துக்களை வந்து நம்ம எல்லா எழுத்துக்களும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம் இல்லைங்களா? அதில் வந்துட்டு ராரா, லாலா, நானா அந்த எழுத்துக்களை வந்து எப்படி உச்சரிக்கிறது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். அதை வந்து மயங்கொலி பிழை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரா இருக்கு இல்லைங்களா? அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றதையும், நாக்கு வந்து எங்கே தொடணும் அப்படின்றதும் இந்த படத்தில் இருக்குது. இதை வந்து நம்ம இடையின ரகரம்னு சொல்லுவோம். அதில் வர மாதிரியான எழுத்துக்களை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித் தரணும். இது என்னென்னா வல்லின ரகரம். அதில் அந்த ரால வர மாதிரியான வேர்ட்ஸை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அது மாதிரி இடையின ரகரமும் வல்லின ரகரமும் உச்சரிக்கும் பொழுது நாக்கு வந்துட்டு எங்கே தொடணும் அப்படின்றத நம்ம சொல்லணும். அடுத்தது வந்து லாலா டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த லா இருக்கு இல்லைங்களா? இதை வந்து நம்ம முன்னோக்கு லகரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பல்லோட நுனியை தொடும் நாக்கு, அதை வந்து நம்ம முன்னோக்கு லகரம்னு சொல்கிறோம். இப்போ அதில் வர மாதிரியான வார்த்தை வந்துட்டு மலர்னு எழுதியிருக்கோம். இப்போ மலர்னு நம்ம உச்சரிக்கும் பொழுது அந்த லான்ற சவுண்டு வரும் பொழுது நாக்கு வந்துட்டு மேலே முன்னோக்கி தொடும். அதனால தான் இதை முன்னோக்கு லகரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இது வந்து பொது லகரம்னு சொல்லுவோம். பொது லகரம் அப்படின்னா நாக்கு வந்து மேல் அன்னத்தை தொடும். அதை வந்து நம்ம பொது லகரம்னு சொல்கிறோம். இப்போ பள்ளி அப்படி உச்சரிக்கும் பொழுது இந்த இல்லு வருது இல்லைங்களா? இல்லுலியும் உச்சரிக்கும் பொழுது நாக்கு வந்து மேல் அன்னத்தை தொடணும். அடுத்தது இது என்னென்னா சிறப்பு லகரம்னு சொல்லுவோம். சிறப்பு லகரம் உச்சரிக்கும் பொழுது நாக்கை நல்லா உள்ளே மடக்கி லா சொல்லுவோம். அதனால் இதை சிறப்பு லகரம்னு சொல்கிறோம். அதில் வர மாதிரியான வேர்டு வந்துட்டு பழம். அப்போ அந்த லா வந்து நல்லா நாக்கை மடக்கி சொல்கிறோம். அதனால் இதை சிறப்பு லகரம்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை குழந்தைங்கள படிக்க வைக்கிறோம். எப்படின்னா, மல்லன் பள்ளத்தில் விழுந்தான். அப்போ இதில் வர முன்னோக்கு லகரம், பொது லகரம், சிறப்பு லகரம் அந்த மாதிரியான வேர்ட்ஸோ சென்டென்ஸும் நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய எழுதி காட்டி ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது வந்து நானா டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த நா இருக்கு இல்லைங்களா? அதை வந்து நம்ம தன்னகரம்னு சொல்லுவோம். அதாவது தான்ற எழுத்தோட அடுத்த எழுத்தாக இது வரும். அதனால் இதை தன்னகரம். அதுக்கு முன்னாடி எழுத்து வந்து நம்ம நாக்கு முன்னாடி எழுத்து என்ன வரும்? தா வரும். அப்போ இதை வந்து நம்ம தன்னகரம் அப்படின்னு சொல்கிறோம். இது ரன்னகரம். இந்த நாக்கு முன்னாடி எப்போவுமே ரா வரும் இல்லைங்களா? அதனால் இது ரன்னகரம். அடுத்தது இந்த நா, இது வந்து நம்ம 3 சொல்லி நான்னு குழந்தைங்க சொல்லுவாங்க. இந்த நாவுக்கு முன்னாடி டா எழுத்து வரும். அதனால் இது டன்னகரம் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றதுக்காக நாக்கு வந்து நம்மளோட பல் நுனியை தொடணுமா, மேல் அன்னத்தை தொடணுமா, இல்லை மடக்கி சொல்லணுமா அப்படின்றத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். அதில் வர மாதிரியான வேர்ட்ஸ் வந்து நம்ம சொல்லணும். இப்போ இங்கே ஒரு நகரம்னு ஒரு வேர்டு எழுதியிருக்கோம் இல்லைங்களா? இதில் வந்துட்டு நம்ம தன்னகரம் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே பனி, இந்த நீ எங்கே வரும்னு சொல்லியிருக்கோம்? ரன்னகரம். ராவுக்கு முன்னாடி வர நான், அதனால் இது ரன்னகரம். அடுத்தது பணம். பணம் அந்த நான் வந்து டன்னகரம்னு நம்ம சொல்கிறோம். இந்த பணம் அப்படின்னு குழந்தைங்கள உச்சரிக்க வைக்கணும். இப்போ புக் பேக் கொஷின் இருக்கு இல்லைங்களா? அதில் வந்துட்டு அந்த லாலா ராரா அந்த டிஃப்ரென்ஸோடு வர கொஷின்ஸ் வந்து இதில் மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா, வல்வில் ஓரி வாரித்தரும் வள்ளல். அப்போ இங்கே எந்த இல் யூஸ் பண்ணுவோம்? பொது லகரம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். அடுத்தது வந்து பாணரே வறுமையை போக்குவது என் பொறுப்பு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வல்லின ரகரம் யூஸ் பண்ணணும். அதை வந்து நம்ம சொல்லித்தரணும். இந்த மாதிரி எந்தெந்த எழுத்துக்கள் ஒவ்வொரு வேர்டுக்கும் என்னென்ன ரா என்னென்ன நான் யூஸ் பண்ணுறோம் அதையெல்லாம் வந்து நம்ம தெளிவாக சொல்லித்தரணும். அப்புறம் இதில் போர்டு ஆக்டிவிட்டியும் வந்து நம்ம குழந்தைங்கள செய்ய வைக்கணும். இப்போ போர்டில் வந்துட்டு 3 காலம் பிரிச்சுட்டு நம்ம சொல்கிற வேர்டில் அவங்க என்ன, நம்ம ஃபஸ்ட்டு பொது லகரம், முன்னோக்கு லகரம், சிறப்பு லகரம் அதெல்லாம் நம்ம மேலே எழுதிட்டு நம்ம என்ன வேர்டு சொல்கிறோமோ அது எந்த லகரத்தில் வரும் அப்படின்றத குழந்தைங்கள பிரித்து எழுத வைக்கணும்.